ஹாய் விவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம ரேவதிக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு டாக்டர் எல்லாருமே வந்து முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ தான் டாக்டர் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி நம்ம கார்த்திகிட்ட கையெழுத்து வாங்குறதுக்காக வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரகலா அந்த இடத்துல ஒரு நிபந்தனையை வைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து எங்கள் அக்கா தான் எல்லாமே ரேவதிக்கு, அதனால ரேவதிக்கு அவங்க தான் சைன் போடுவாங்க, இவன் கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்டயே நம்ம சந்திரகலா வம்புக்கு இழுத்துட்டு இருக்காங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, உங்களோட வீட்டு பிரச்சனையெல்லாம் நீங்கள் வெளியில் கொண்டு போய் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு கையெழுத்து போட வேண்டியவர் அவங்க ஹஸ்பண்ட் தான், அவர் மட்டும்தான் கையெழுத்து போட முடியும், வேறு யாருமே கையெழுத்து போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ராஜராஜன் ரொம்பவே பொங்கி எழுந்துட்டு, நீ வாயை மூடி இதுக்கு மேலே நீ வாய் பேசணும்னு வச்சுக்கியே, நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ராஜராஜனோட பேச்சு வந்து கோபமாக பேசுறத பார்த்துட்டு நம்ம சந்திரா அப்படியே அடங்கி போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம கார்த்தியும் சைன் போட்டு கொடுக்குறாங்க. அப்போ தான் நம்ம ரேவதி வந்து அவங்களோட தாலியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம நர்ஸு கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம கார்த்தி பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்துகிறாங்க. ஏன்னா வந்து அந்த கல்யாண நாள் நடக்கும்போது நம்ம ரேவதி கார்த்திக்காக சண்டை போடுவாங்க. என் கழுத்தில் தாலியை நீங்கள் இறக்கணும்னா அது என்னோட உயிர் போனால் மட்டும்தான் நீங்கள் இறக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது அதை நினச்சி பார்த்துட்டு ரொம்பவே கண்கலங்கி நிற்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குன்னே சொல்லலாம். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சந்திரகலா ஒரு மாதிரி ஆகுறாங்கன்னே சொல்லலாம். என்னடா இது, நம்ம ஒரு பிளானை போட்டால் ஆளாளுக்கு இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க, இதுக்கு மேலே நம்ம விட்டுட்டோன்னா நம்ம அக்காவும் அந்த சைடு மாறிடுவா அப்படின்னு சொல்லிட்டு, பாத்தியாக்கா இவன் எந்த அளவுக்கு எல்லாரையும் வந்து மாற்றி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியும் அந்த இடத்துல வந்து கோவப்படுறாங்க. சந்திரா, தயவு செஞ்சு நீ இது வீடு கிடையாது, இப்போ ரேவதிக்கு முக்கியமான கட்டத்தில் இருக்கா, அவள் நல்லபடியாக வெளியில் வரணும் தான் எங்களோட எல்லாரோட எண்ணமும், நீ வந்து வீட்டில் பிரச்சனை பண்ணுற மாதிரி இங்கேயும் பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியும் சொன்னதுனால நம்ம சந்திரா ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. இந்த பக்கம் எல்லாருமே ரொம்பவே பயத்தோடு இருக்காங்க. ரோகிணி போயிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க, அப்பா இந்த மாதிரி 8 ஹவர் இந்த ஆப்ரேஷன் நடக்குமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ராஜராஜன் சொல்கிறாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, அவன் நல்லபடியாக வெளியில் வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ராஜா பார்த்தீங்கன்னா அந்த சித்தர்கிட்ட போகணும் அப்படின்ற ஒரு ஞாபகம் வந்து சித்தர்கிட்ட போகிறாங்க. சித்தருமே என்ன பண்ணுறாங்கன்னா சித்தரை தேடி போகும்போது என்ன ரொம்ப மனபாரத்தோடு வந்திருக்க போல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சாமி, நீங்கள் சொன்னது எல்லாமே இங்கே நடந்துருச்சு, ரேவதியை நான் எவ்வளோ தடுத்து பார்த்தேன், ஆனால் வந்து என்னால் முடியல, அவள் வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி சீரியஸான கண்டிஷனில் இருக்கா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவள் மட்டும் என்னை விட்டு போயிடவே கூடாது, நான் அவன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், அவள் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தர்கிட்ட வந்து நம்ம கார்த்தி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு சித்தர் சொல்கிறாங்க, இது நீங்கள் தானே சொன்னீங்க சாமி, அவளுக்கு இந்த மாதிரி ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவள் எப்படி பழைப்பான்றதை நீங்கள் சொல்லிடுங்க, நல்லபடியாக வெளில வந்துடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சித்தர் சொல்கிறாங்க, இது எல்லாமே என்னோட கணிப்பு இல்லைப்பா, இது அந்த கடவுளோட கணிப்பு தான், அதை தான் நான் உன்கிட்ட சொன்னேன் அப்படின்றாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக உன் பொண்டாட்டி வந்து உயிர் பொழைச்சி வந்துடுவாங்க, ஆனால் வந்ததுக்கப்புறம் ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த மனைவியால் உனக்கு பெரிய ஆபத்து இருக்குது, கண்டிப்பாக அவங்களுக்குமே இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம கார்த்திகை கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ந்து போகிறாங்க. என்ன சுவாமி சொல்கிறீங்க அப்படின்றாங்க. ஆமாம், ஆனால் எந்த சூழ்நிலையும் நீ வந்து அவளை விட்டு போகவே கூடாது, அது மட்டும் உறுதியாக இருந்தினா கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து நீ வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் அவளை எந்த பிரச்சனையிலேருந்து நான் வந்து விட்டு வெளியில் வரமாட்டேன் அப்படின்றாங்க. அவங்க உன்னை எவ்வளோ அவமானப்படுத்துவாங்க, அவங்க வீட்டில் உனக்கு நிறைய அவமானங்கள்லாம் ஏற்படும், அதெல்லாம் நீ தாங்கிட்டு அங்கே இருந்து அந்த இடத்துலேருந்து உன் மனைவியை விட்டு நீ பிரியவே கூடாது, இதை மட்டும் நீ மனசில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சித்தருமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம கார்த்திக்குமே ரொம்பவே குழப்பமாயிடுது. ஏன்னா ரேவதி பொழைச்சி வந்துடுவாங்க, ஆனால் இந்த மாதிரி இப்படி சொல்கிறாரு, அப்போ என்ன அர்த்தம், ரேவதிக்கு அப்போ பல நினைவுகள் இருக்குமா இல்லாத போகுமா அப்படின்றது தான் நம்ம கார்த்தியோட குழப்பமே. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஒரு பக்கம் சந்திராவை தான் காட்டுறாங்க. சந்திரா பார்த்தீங்கன்னா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நான் உங்களை இன்னைக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிவனாண்டி நம்ம சந்திரா சொன்ன இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் முத்துவேலும் சிவனாண்டியும் பேசிக்கிறாங்க. சித்தப்பா, இந்த மாதிரி அந்த ரேவதிக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு தேவைதான் அவனை, நம்ம சந்திராவை எந்த அளவுக்கு அவள் பாடுபட்டிருப்பா, அவள் இது இல்லாமல் அவளை அடிக்க கூட பார்த்துருக்கா சித்தின்னு பார்க்காம, அப்போ அவளுக்கு இதெல்லாம் வேணும் தான் அவனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சித்தப்பா, அவன் இன்னும் உயிரோடு இருக்கிறது தான் எனக்கே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது தான் நம்ம சந்திரா வராங்க.
என்ன சந்திரா, இந்த மாதிரி ரேவதிக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சொன்னேன், இப்போ நீ இங்கே வந்து பார்க்க வந்திருக்கியா, அது உங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சால் ஒரு ப்ராப்ளம் ஆகிடுமே, உன்னை வந்து வீட்டில் விட்டு வெளியில் திருத்திடுவாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் யாருமே வர சான்ஸ் இல்லைங்க, எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. அதுவும் அந்த ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா 8 ஹவர் நடக்குமா, அதனால அவங்களால யாரையாலுமே வெளியில் வர முடியாது. அதுக்காக தான் நான் வெளியில் வந்திருக்கேன். இப்போது அவளுக்கு தலையில் பலமாக அடிபட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த கார்த்தி பையன் அவள் கண்ணையே மூடாமல் இருந்தா, அந்த கண்ணை மூட வச்சதே இந்த கார்த்தி பையன் தான். அதனால தான் இப்போ ஆப்ரேஷன் நடக்குது. நான் நினச்சேன் இந்த கண்ணை மூடாமல் இருக்காளே இவள் போய் சேர்ந்துருவா அப்படின்னு நினச்சேன். சேர்ந்துட்டா எல்லாமே நம்மளுக்கு நல்லதாகவே நடக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் நினச்சது ஒன்று, அங்கே நடந்தது ஒன்றுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சந்திரா சொல்கிற, ஆமாம் எல்லாமே இந்த கார்த்தி தான். அவள் கண்ணை மூடினோடனே இந்த ஆப்ரேஷன் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மட்டும் அவள் எப்படி பொழைப்பாளா பொழைக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னோட எண்ணம். ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரியல, அதுக்காக தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திராவை சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே ரொம்பவே வந்து அதிர்ச்சியோடு இருக்காங்க. என்ன இது இவ்வளோ நேரம் ஆச்சு, டாக்டர் யாருமே வெளியில் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே பதட்டமாக இருக்கிற டைமில் தான் நம்ம டாக்டர் வராங்க. வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, இனி வந்து அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாரோட முகத்திலும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ தான் நம்ம கார்த்திகிட்ட போயிட்டு டாக்டர் சொல்கிறாங்க, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்றாங்க. சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியுமே சொல்கிறாங்க. எல்லாருமே இதை கேட்குறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொல்கிறாங்க, உங்கள் மனைவி உயிர் பொழைச்சிட்டாங்க, ஆனால் தலையில் அடிபட்டதில் அதில் அந்த மூளையில் வந்து நம்ம ஒரு பக்கம் வந்து நினைவுகள்லாம் இருக்கும், அந்த இடத்துல தான் அந்த இடத்துல அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால் அவங்களோட நினைவுகள்லாம் பழைய நினைவுகள் இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். அது வந்து நாங்கள் அவங்க கண் திறக்காமல் நாங்கள் எதையுமே கெஸ் பண்ணி சொல்ல முடியாது. அவங்க கண்ணை திறந்தால் மட்டும்தான் எங்களால் அது உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணும்போது தான் சார் எங்களுக்குமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை வந்து அவங்களுக்கு பழைய நினைவுகள் இல்லாமல் போகலாம், ஆனால் வந்து அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் பழச ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா அவங்களோட உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும். ஏன்னா அவங்களுக்கு இப்போ தான் தலையில் வந்து சிவியரான ஆப்ரேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். அதனால அவங்களுக்கு பழசை எதுவும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி யாருமே அவங்கள வந்து அந்த ஞாபகத்தை உண்டு பண்ணக்கூடாது. அவங்களுக்கா நினைவு வரணும், அப்போ மட்டும்தான் அவங்களோட வந்து நல்லாவே இருக்க முடியும் அவங்களால அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து இப்படி சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்கன்னே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி கண்ணை முழிச்சிடுறாங்க. அப்போ தான் நம்ம கார்த்தியை நம்ம ராஜராஜனும் மயிலும் கூப்பிட்றாங்க, வாங்க சகல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம கார்த்திக்கு ஒரே தயக்கமாக இருக்குது, ஒரு வேளை ரேவதி என்னை மறந்துட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில்கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, என்ன மாப்பிள்ள நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க, உங்களால் தான் ரேவதி நீங்கள் பேசின ஒரு வார்த்தையால் தான் இன்றைக்கி கண்ணை மூடிய அவருக்கு ஆப்ரேஷனை நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அவள் எப்படி உங்களை மறப்பா, எங்களை கூட மறந்தா மறப்பா எங்கள் பொண்ணு, ஆனால் உங்களை மறக்க மாட்டா, முழுக்க முழுக்க உங்களை அந்த அளவுக்கு அவள் வந்து நேசிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் சொல்கிறாங்க. ராஜராஜன் சொல்கிறத கேட்டுட்டு நம்ம கார்த்தியுமே உள்ளே போகிறாங்க. அப்போ நம்ம ரேவதி பார்த்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரியை பார்த்ததுமே நம்ம சாமுண்டீஸ்வரியை பார்த்துட்டு நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியை பாட்டுட்டு நம்ம ரேவதி கேட்குறாங்க, இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் நம்ம கார்த்திக்கு ஒன்றுமே புரியல, ரொம்பவே அதிர்ச்சியாயிடுறாங்கன்னே சொல்லலாம். இதை கேட்ட சந்திரா பார்த்தீங்கன்னா, ஆஹா இது நல்லா இருக்கே, நம்ம ஒரு ட்விஸ்ட்டு நினச்சா இங்கே ஒரு ட்விஸ்ட்டு நடக்குதே, தானா வந்து இவ வந்து வலையில் மாட்டிக்கிட்டாலே இவளுக்கு பழசெல்லாம் எல்லாம் மறந்து போச்சு போல், இதை நம்ம விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை வச்சு இந்த கார்த்தியை நம்ம வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி மட்டும் சந்திரா இந்த வாட்டி செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக நம்ம கார்த்திகிட்ட நம்ம சந்திரா அடிப்பட்டே தான் வாங்குவாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு நம்ம கார்த்தி ரொம்பவே கொடூரமாக இருக்காங்க. இந்த வாட்டி ரேவதிக்காக சித்தர் வந்து என்ன நடந்தாலும் வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம கார்த்தி கடைசியாக ஹாஸ்பிட்டல்லே நம்ம சந்திராவை எச்சரிச்சிருக்காரு. அதனால நம்ம சந்திரா மட்டும் நம்ம கார்த்திகிட்ட விளாட்டினாங்கன்னா கண்டிப்பாக இந்த வாட்டி அடி நிச்சயன்றது உறுதி தான். இதுக்கப்புறம் கதைக்களத்தை இப்படிலாம் கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சந்திரா வந்து கார்த்திகிட்ட வரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்தியை யாராவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த வாட்டி ராஜராஜனுமே பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நம்ம ராஜராஜன் இதுக்கப்புறம் கார்த்திக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நம்ம சாமுண்டீஸ்வரியை எதிர்க்கிற அளவுக்கு கூட இந்த வாட்டி வந்து கதைக்களத்தை வந்து நம்ம டைரக்டர் கொண்டு வருவார் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ எல்லாரோட பேச்சுமே ரொம்பவே வந்து மாற்றத்தில் தான் இருக்குது. யாரெல்லாம் பேசாமல் இருந்தாங்களோ இப்போ ராஜராஜன் நம்ம கார்த்தி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் என்னெல்லாம் நடக்குதுன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.